அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இன்றைய இறை வார்த்தை ரோமியர் 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 36 கூறுகின்றது. அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கு என்றென்றும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை நம்மை வியப்புக்குள் அழைத்து செல்கின்றன. கடவுளின் ஞானமும் அறிவும் எத்துணை அழகானவை என்பதை அறிய இறைவனுடைய திட்டங்களை நம்முடைய சிறிய அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் ஏன் இது எனக்கு நடக்கின்றது என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள முடியாத இடத்தில் இறைவனுடைய ஞானம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதைதான் இன்றைய நற்செய்தி மத்தேயு 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 - 20 இயேசு தம் சீடரிடம், நான் யார் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். பேதுரு இதற்கு விசுவாசத்தோடு பதில் அளிக்கின்றார், நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று. இயேசு பேதுருவின் இந்த விசுவாசத்தை பாராட்டி அவரிடம் திருச்சபையை ஒப்படைக்கின்றார். இங்கே நாம் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொள்கின்றோம். இறைவனை பற்றிய உண்மையான அறிவு வெறும் மனித அறிவில் இருந்து வருவதில்லை, அது இறைவனின் அருளால் கிடைத்ததாகும். ஆகவே இன்று நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றிலும் இறைவனை நம்புவோம். நமது வாழ்க்கை, நமது எதிர்காலம், நமது குடும்பம், நமது பணிகள் எல்லாமே அவரிடமிருந்து வருகின்றன. இறுதியில் எல்லாமே அவருக்கே உரித்தானவை என்பதை நம்ப வேண்டும். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது ஞானத்தையும் திட்டத்தையும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. உம்மை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். பேதுருவை போல நீர் கிறிஸ்து, வாழும் கடவுளின் மகன் என்று எங்கள் வாழ்க்கையால் அறிக்கையிட அருள்தாரும். எங்கள் வாழ்வு முழுவதும் உமக்கே மகிமையாகட்டும். இயேசுவின் தூய நாமத்தில் மை பார்த்து ஜபிக்கின்றோம். ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.